அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் வெளிநாடு தப்பிச் சென்ற விவகாரத்தில் இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்படும் கேங்ஸ்டர் சம்போ செந்தில் அவருடைய கூட்டாளி வழக்கறிஞர் அவர் கிருஷ்ணன் என்கின்ற மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு குடும்பத்துடன் தப்பியோடைய நிலையில அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார்களா அப்படின்ற கோணத்துல பிரபல இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவியிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தனிப்படை போலீசார் இவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுலதான் தெரிய வந்திருக்கிறது, இவர் தொடர்ந்து மொட்டை கிருஷ்ணன் அவர்களிடம் போன்ல பேசியதும் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இவர் பேசியது மட்டும் இல்லாம இவர் எத்தனை முறை பேசினார், எதற்காக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவருக்கு சம்மன் அனுப்பி மோனிஷாவிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையில தான் தெரிய வந்திருக்கிறது, இவர் தொடர்ந்து இந்த மொட்டை கிருஷ்ணன் அவர்களிடம் போன்ல பேசுறது மட்டும் இல்லாம எதற்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் விசாரணையில மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அடுத்த கட்டமாக நெல்சனிடமும் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எதற்காக நீங்கள் இவருடைய கம்யூனிகேஷன்ல இருந்திருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். முக்கியமானது, நெல்சனுடைய மனைவி மோனிஷாவிடம் விசாரணை செய்த போதுதான் மோனிஷா சில தகவல்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இவர் வழக்கறிஞர், அதன் காரணமாக நாங்கள் வழக்கு சம்பந்தமாக தான் இவரிடம் நான் பேசினேன், வேற எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமும் அளித்திருக்கிறார். தனிப்படை போலீசார் இவரை 2 வாரத்திற்கு முன்பதாக இவர்களை வரவழைத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக இவரை நேரில் விசாரணை இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நெல்சனிடமும் விசாரணை செய்ய இருக்கிறார்கள். இதுவரை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 24 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதுல திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை வழக்குல தொடர்புடைய பிரபல ரவுடி கேங்ஸ்டரான சம்போ செந்தில் மற்றும் சிசி ராஜுவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில தான் போலீசார் நடத்திய விசாரணையில சம்போ செந்திலுடைய கூட்டாளி தனது குடும்பத்துடன் தாய்லாந்துக்கு தப்பி சென்றது வெளியாகிறது. அதாவது இந்த மொட்டை கிருஷ்ணன் தப்பி சென்றது. இந்த கொலை வழக்குல ஏற்கனவே தொடர்புடைய வழக்கறிஞர் அரியர் என்பதையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது சம்போ செந்திலுடன் வழக்கறிஞர் சிவா மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் தான் தொடர்பில் இருந்து வந்ததும் அவர் விசாரணையில தெரிய அவருக்கு விசாரணையில தெரிய வந்தது மட்டும் இல்லாம அவரையுமே பிடிப்பதற்கு தீவிரம் காட்டி வந்தனர். இந்த நிலையில தான் மொட்டை கிருஷ்ணன் அவர் அங்கிருந்து இந்தியாவிலிருந்து தாய்லாந்திற்கு தப்பி சென்று விட்டார். அதன் பிறகுதான் மொட்டை கிருஷ்ணன் யார் என்பது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில தான் மொட்டை கிருஷ்ணன் யாரெல்லாம் போன்ல தொடர்புல இருந்தாங்களோ அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான், அதாவது மொட்டை கிருஷ்ணனிடம் அவருடைய கால்ஸ்ல, அதாவது கம்யூனிகேஷன்ல யார் இருந்தாங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போலீஸ் விசாரணை செஞ்சதுலதான் பிரபல இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி மோனிஷா தொடர்ந்து அவரிடம் பேசியது தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் மோனிஷாவிடம் போலீசார் சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். விசாரணையில தான் தெரிய வந்திருக்கிறது, இவர் வழக்கு சம்பந்தமாக அவரிடம் பேசியதாக அவருடைய வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில அடுத்த கட்டமாக நெல்சனிடம், அதாவது பிரபல இயக்குனர் நெல்சன் அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் தெரிய வரும் என்ன காரணம், எதற்காக இவர்கள் தொடர்பில் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலும் சொல்லப்படுகிறது, இவர் மொட்டை கிருஷ்ணனுக்கு சென்னையில தங்குவதற்கு, அதாவது தாய்லாந்து தப்பி செல்றதுக்கு முன்பாக சென்னையில நெல்சன் மற்றும் அவருடைய மனைவி அவருடைய வீட்டில் அடைக்கலம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவும் விசாரணை செய்ய இருப்பதாக போலீஸ் தகவல் சொல்லப்படுகிறது. போலீஸ் தரப்புல சொல்லப்படுவது என்னவென்றால், இவர்கள் எதற்காக தொடர்ந்து இவர்கள் கான்டாக்ட்ல இருந்தாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் விசாரணை மேற்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நெல்சனுக்கும் மொட்டை கிருஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விசாரணை நடத்த இருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக பிரபல இயக்குனர் நெல்சன் அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அவருக்கும் சம்மன் கொடுத்து வரவழைத்து அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். 2 வாரத்துக்கு முன்னதாக அவருடைய மனைவி மோனிஷாவிடம் விசாரணை நடத்தது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.